2024 மக்களவைத் தேர்தல் ராமநாதபுரம் மாவட்டம். அதிமுகவை நேரடியாக எதிர்த்து 2வது இடத்தை பிடிக்கிறார் ஓபிஎஸ். 3வது இடத்துக்கு தள்ளப்படுகிறது அதிமுக. வெற்றி பெற்றது திமுக. அதற்கு பிறகு அதிமுகவில் இணைவதற்கு நிபந்தனைகள் ஏதுமென்று மிகப்பெரிய அறிவிப்பை வெளியிடுகிறார். அதாவது சிஎம் வேண்டாம், பொதுச் செயலாளர் வேண்டாம், உறுப்பினர் மட்டும் போதும் என்ற அடிப்படையில். அதற்கும் இபிஎஸ் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. அவர் ஒரு காரணம் வைத்திருப்பார். கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டாம் என்பதற்கு அவர் ஒரு காரணம் கூறுவார், ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்கு இவர் ஒரு காரணம் கூறுவார். ஸோ நமக்கு அது பிரச்சனை இல்லை. அதற்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு இயக்கத்தை கழகமாக மாற்றப்போவதாக செய்திகள் அடிபடுகிறது. மேலும் டிசம்பர் 15ஆம் தேதி வரை காலக்கெடு விதித்திருக்கிறார் இபிஎஸ் அவர்களுக்கு ஓபிஎஸ். அதாவது திருந்தவில்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் என்று கூறியிருக்கிறார். டிசம்பர் முதல் வாரத்தில் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வர இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் பேசியதால் அவர் வந்தாலும் ஒருங்கிணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஸோ பிஜேபியை முற்றிலும் எதிர்க்கும் திமுகவா, நடுநிலை வகிக்கும் விஜய் அவர்களா, தாவேக்காவா, இந்த இரண்டில் ஒரு முடிவு தான் ஓபிஎஸ் அவர்கள் எடுக்க முடியும். எந்த முடிவு